ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட் ரெசிபி. நம்ம வழக்கமாக செய்கிற முந்திரி கொத்துலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த சீக்ரெட் ரெசிபியை நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கொத்து பண்ணுறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிரில் கல் தூசி இருந்துச்சுன்னா முதல்ல அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு வெறும் கடாயில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா எல்லாம் ஒன்று போல் செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பச்சைப்பயிரோட பச்சை கலர் மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று போல் செவந்து வரும். இப்படி செவந்து வர்றப்ப ஒரு நல்ல வாசனையும் வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் பாட்டியோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதையும் நம்ம வெறும் கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காவையும் சேர்த்து போட்டுட்டு வறுத்துக்கலாம். இந்த அரிசியெல்லாம் நல்லா ஒன்று போல் செவந்து பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம பச்சைப்பயிரோட சேர்த்து கொட்டி ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 100 கிராம் பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். பொரிக்கடலை வறுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். பொதுவாக முந்திரி கொத்து வெறும் பச்சைப்பயிறு மட்டும் வச்சு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி அரிசியும் பொரிக்கடலையும் சேர்த்து பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வெளியில் 15 நாள் வரை வச்சுருந்தாலும் அப்படியே அதே சாஃப்ட்னஸோட சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வீட்டில் மிக்சியிலையோ இல்லைனா மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்மளோட முந்திரி கொத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு முந்திரி கொத்துக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் காய்ச்சி குடிக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாதி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம வெறும் கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது முந்திரி கொத்து இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துடணும். ஏன்னா அது நம்ம 15 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கெட்டு போகாமல் இருக்கணும். அதனால் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதே நம்ம அடுப்புலேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கருப்பட்டி 1/2 கிலோ எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பச்சைப்பயிருக்கு 1/2 கிலோ கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கடாயில் போட்டுட்டு இதோட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கருப்பட்டியை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. கருப்பட்டி நல்லா கரையணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் சின்ன சின்ன பூச்சி தூசிலாம் இருக்கும். அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து முந்திரி கொத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்து செய்யலாம். ஆனால் அந்த ஒரிஜினல் முந்திரி கொத்தோட டேஸ்ட் நம்ம கருப்பட்டி சேர்த்து பண்ணும்போது தான் கிடைக்கும். இப்போ கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவோட நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா பாகை ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கருப்பட்டி பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே முந்திரி கொத்து மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும்போது முதல்ல ஒரு கரண்டியை வச்சுட்டு கலந்துக்கோங்க. ஏன்னா பாகு ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் கை வச்சு கலந்துக்கலாம். பாகை 2 வாட்டியாக ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த மாவு கலக்கிறப்ப ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் இறுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சுடு தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இதோட வாசனைக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா உருட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி 3 சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கான மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு,
கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் திக்காக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாதிரி 3ஆக சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் நல்லா முக்கிட்டு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வடித்து விட்டுக்கோங்க. வடிச்சிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். எண்ணெயில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். லைட்டாக ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டீங்க அப்படின்னா அழகாக பிரிஞ்சிரும். கொஞ்சம் அந்த மேல் மாவு வேகிறதுக்கு முன்னாலே பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா மாவு பிஞ்சிட்டு உள்ளே இருக்கிற மாவு வந்து வெளியில் வந்து எண்ணெயோட கலந்துரும். இப்போ நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப அந்த மேல் மாவு வந்து செவக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான முந்திரி கொத்து தயாராகிடுச்சு. இந்த முந்திரி கொத்தை வந்து நீங்கள் 15 நாள் வரை வெளியில் வச்சுருந்தாலும் எதுவுமே ஆகாது. நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.